நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் கொரியர். யாருப்பா? கொரியர் சார். கொரியரா? எந்த கொரியரு? ப்ரொஃபஷனல் கொரியர் சார். ப்ரொஃபஷனலா? என்ன வந்திருக்கு? பார்சல் சார். அது எங்களுக்கு தெரியுது. என்ன பார்சல்? அது தெரியல சார். தெரியலையா? யோ, உள்ள பாம்பு இருந்து என்ன செய்வ? சார் இப்படி ஒரு டப்பா எடுத்துக்கு வந்திருக்க, உள்ள என்ன இருக்குன்னு கேட்டா தெரியாதுன்ற. டேய் தமிழ், ஏன்டா அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. இப்படித்தான் கொரியர் இருந்து வந்தவன் மேலத்தில் உள்ள ஒரு கிளவியை கட்டி போட்டு அங்க இருக்க பித்தளை பாத்திரத்தை பூரா ஆட்டையை போட்டு போயிட்டான். சார் நான் அப்படிலாம் இல்லை சார். தம்பி, கொரியர் யார் பேருக்கு வந்திருக்குப்பா? மீனாட்சிங்கிற பேருக்கு வந்திருக்கு சார். யார் அனுப்பிச்சா? தெரியல சார். தெரியலையா? தமிழ், நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். எப்பா முதல்ல அந்த டப்பால என்ன இருக்குன்னு பிரிச்சு பாருங்கப்பா. உள்ள ஏதாவது தப்பா இருந்துச்சு, இவனை தூள் லைட் யூஸ் சரி. சார் அனுப்பணும் கிட்ட கேளுங்க சார். ஏன் சார் கொண்டு வந்து ஏமால போக போறீங்க? தமிழ், நீ போய் மெக்கானிக்கு கூட்டு வந்து காரை ரெடி பண்ணு, நான் இதை பாத்துக்கிறேன். போ. ஏதாவது உண்டா கூப்பிடுங்கப்பா. போ. கொடுப்பா. யார் அனுப்புனதுன்னு தெரியலையா? சார் இதுல பேர் இல்ல. ஆபீஸ்க்கு வேணா ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லவா? வேண்டாம் வேண்டாம். எங்க இருந்து வந்திருக்கு? மெட்ராஸ்ல இருந்து சார். ஓ, அக்கா செத்தோம். மீனாட்சி. அக்கா அக்கா மீனாட்சி. பூக்கா இந்தம்மா. மாப்பிள்ளை கிட்ட அடுத்த தடவை ஏதாவது அனுப்புறதா இருந்தா அவர் பேர் எழுதி அனுப்ப சொல்லு. அதெல்லாம் கூடாது. இது என்னோட பர்சனல். சான்ஸே இல்ல. குடுக்கா ப்ளீஸ். குடுக்கா குடு ப்ளீஸ். விடுடி ப்ளீஸ் குடுக்கா. பிரிச்சு தொலைங்க. இந்த வீட்ல எனக்குன்னு தனியா எதுவுமே பண்ண முடியாதே. ஹலோ, இந்த சென்டிமெண்ட்டுக்குலாம் நாங்க அசர மாட்டோம். ஏய், உனக்கு சஸ்பென்ஸ். நாங்க என்னன்னு பார்த்துட்டு சொல்றோம். என்னடி, என்ன இருக்கு? இப்படி ஒரு ரொமான்டிக்கான காதல் பரிசு நாங்க பார்த்ததே இல்ல. ஏய், என்னன்னு சொல்லுங்கடி. ஷாஜகான்ல என்ன பெரிய தாஜ்மஹால் கட்டினாரு. எங்க அத்தா மாதிரி ஒரு gift அனுப்ப முடியுமா? ஏய், என்னன்னு சொல்லு. ஏய், விளையாடாதீங்க ரெண்டு பேரும். நாங்க விளையாடலக்கா, அத்தான் தான் விளையாடுறாரு. மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. ஏய், ஒழுங்கா கொடுங்க. என்னடா gift எப்படி இருக்கு? அக்கா, இப்படி ஒரு காதல் gift, அதுவும் மெட்ராஸ்ல இருந்து கொரியர்ல, சான்ஸே இல்ல.
ரெடி மிர்ச்சி அந்த பக்கம் கல்லட குறிச்சியா கிஃப்ட் வந்துருச்சு. வந்துடுச்சா? திருநெல்வேலிக்கு அல்வாவா? ஆமா, இது ட்ரிப்ளிகன் அல்வா. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு கிஃப்ட் அனுப்புவ? அப்பா கையில கிடைச்சிருந்தா என்ன இருக்கும்? அவரு சுகர் பேஷண்ட், அல்வா சாப்பிட மாட்டாரு. கடைசி எப்படி இருந்தாலும் உங்க கைக்கு தான் வந்திருக்கு போகுது. அண்ணன் கையில மாட்டியிருந்தா? எனக்கே ஒருத்த அல்வா கொடுத்துட்டான்னு அடவு கட்ட போறான். அவ்வளவுதானே. பெரிய மைனர் இவரு அல்வாவும் மல்லிகைப்பூவும் அனுப்புறாரு. மேஜர் மீனாட்சி. சரி, அல்வா சாப்பிட்டே இல்லையா? சிச்சி, ஏய், அல்வா சாப்பிட்டு நான் கொடுத்த மல்லிகைப்பூவை தலையில வச்சுக்கிட்டு பிடிக்காத மாதிரி நடிக்கிறியா? எப்படிடா அங்க உட்காந்துக்கிட்டு இங்க நடக்கிறதெல்லாம் டான் டான்னு சொல்ற? ஏய், மாமனை யார் நினைச்ச? அஷ்டமா சித்திகளையும் தெரிஞ்ச ஒரு சித்தன். மாமாக்கு 7ஆம் அறிவு இருக்கு தெரியும்ல. நாங்கெல்லாம் போதி தர்மர் வம்சம். கூடு விட்டே கூடு பாய்வோம். இங்க உக்காந்துட்டு கண்ண மூடனா கல்லட குறிச்சில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இங்க டிவில லைவ் டெலிகாஸ்டே பாப்போம். அடடா, ரொம்பத்தான். பிளாக் கலர் சேலை தானே கட்டியிருக்க. எப்படிப்பா? இதுக்கெல்லாம் 7th சென்ஸ் தேவையில்லை மீனாட்சி. கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தா போதும். முந்தா நாள் பச்சை கலர் சொன்னேன், நேத்து சிவப்பு கலர் சொன்னேன். பேலன்ஸ் இருக்கிறது அந்த பிளாக் கலர் ஒண்ணு தானே. ஏன் 3 கலர்ல தான் நான் புடவை கட்டுவேனா? இல்ல, நிறைய கலர் வச்சிருக்க. இருந்தாலும் இந்த பிளாக் கலர்னா தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி கட்டாம இருக்க மாட்டியே. சரி, நான் மல்லிகைப்பூ வச்சிருக்கிறது எப்படி தெரியும்? அதான் போன்லயே மணக்குதே மீனாட்சி. சீரியஸா சொல்லு. நான் அனுப்பி விட்டது நீ வைக்காம இருப்பியா? ரொம்பத்தான் நம்பிக்கை. சரி, நான் உனக்கு எப்ப முதல்ல பூ வாங்கி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? எங்கன்னு சொல்லு. குறுக்கு தர கோயில்ல திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு வாங்கி கொடுத்தேன். திருட்டு மொழியா முடிச்சேன்? நான் ரொமான்ஸா பார்த்தேன்ல நினைச்சேன். கிழிச்ச. சரி, வேற என்ன? நீதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? கிஃப்ட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. ஓகே மீனாட்சி. என்னடா ஆரம்பிச்சிட்டியா? மாமா எப்படி ஒரு மூடா கிஃப்ட் அனுப்பியிருக்கேன். அதுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கறது. இருட்டு கடையில 1 கிலோ அல்வா வாங்கி இன்னைக்கு அனுப்பி விடுறேன். இல்லடா, அப்புறம் உடனடியா ஏதாச்சும். ஹலோ ஹலோ. டவர் கிடைக்காது, சிக்னல் கிடைக்காது, அதானே? ஆமா. இதெல்லாம் தெளிவா கேக்குது, பதில் சொல்ற. அத கேட்டா மட்டும் டவர் ப்ராப்ளம் சொல்லு. ஹலோ ஹலோ. டவர் கிடைக்கல. ஹலோ. ஏய், கல்லட குறிச்சி ஃப்ராடு. நான் கொடுக்குறேன் ரெடி.